ஒரு ரெட் பேக் 30K டோர்னமெண்ட்டில் இருக்கும். ஸோ கடைசி டேயில் மட்டும் நம்ம வீடியோ எடுக்கிறோம். கடைசி டேயில் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா RX100 vs தோனி சிசி. RX100 டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ஓவர். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ சர்க்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த கிரவுண்டில் இருக்குது. ஸோ வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. கிரவுண்டுமே செமி சர்க்கிள் ஷேப் கிரவுண்ட் தான். பேக்கில் போனால் மட்டும் கிராண்டட் ஒன், குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் மட்டும் கிராண்டட் ஒன் சொல்லியிருக்காங்க. ஸோ தோனி சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் விக்ரம், நான் ஸ்ட்ரைக்கில் நந்தா. பவுலிங்கில் ஃபஸ்ட்டு வரப்போட புஷ்பா வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட்ஸ் வித் தட் பால். யாருக்கார் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு தட் பால். நாலு டாட்ஸை போட்டு எந்த ஓவரா பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய ஷாட்டை கிளியர் பண்ணியிருக்காருங்க விக்ரம். ஃபிஃப்த் பாலை கம்பேக் கொடுத்துருக்காரு விக்ரம். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவர் குட் லென்த் டெலிவரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரில் 6 போனாலுமே இம்ப்ரெசிவாக போட்டுருக்காருங்க புஷ்பா. ஸோ 6 ரனில் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை. நல்ல ஸ்டார்ட்ஸ். பவுலிங்கில் செகண்ட் ஓவரை போட கார்த்திக் ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு 3 பால் வைடாக போட்டிருக்காரு. பாலே போடாமல் 4 ரன் வந்திருக்கு வரைக்கும். இப்போ ஃபீல்டருங்க நந்தி இருந்தாலுமே கிளியர் ஆகிருக்குங்க. சரியா பல்ல ஷாட்ல இருந்த பந்து ரொம்ப தூரம் போயிருக்கு. சீட்டு மேலே விழுந்துருக்குங்க. நந்தாவோட பேட்ல ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. பவுண்டரிக்கு அப்புறம் 6 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பால் குயிக்காக 10 ரன் வந்திருக்கு. யார்கார் கபேக் டெலிவரி இல்லை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்கல. ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. சிங்கிள் ஐயா போயிருக்காங்க. டிஸ்டன்ஸ் போல. ஸோ பவர் பிளே ஃபீல்டர் எல்லாமே முன்னாடி தான் இருக்காங்க. நல்லா கேட்சிங்க கரெக்டாக எடுத்துருக்காரு. ஸோ முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க தோனி சிசி. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அறிவு லெக் பைஸ் ஸ்டார்ட்ஸ் வித் தட் பால். ஒரு 2 ஓவருக்கு ஸ்கோர் 22 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தோனி சிசி. ஸோ பவுலிங்கில் நியூ போல நந்தி ஃபர்ஸ்ட் வந்ததுமே பிரேக் த்ரூ எடுத்திருக்காருங்க. முக்கியமான பிரேக் த்ரூ நந்தி. நல்லா பிரேக் த்ரூ. ஸோ செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ போன ஓவரில் 6 பவுண்டரி அடிச்சு பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புறாங்க. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் தனசீலன் நல்லா ஷாட்டுங்க. வர வீட்டுக்கு அவசரம் மேலே தூக்கி விட்டுக்காங்க. ஆளே இல்லை. பவர் பிளே 1 பவுன்ஸில் பவுண்டரிக்கு மேக் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாருங்க தனசீலன். அப்படி யாருக்கார் நல்லா கம்பேக்கிங் டெலிவரி. கவர்ஸ் ரீஜனில் ஃபீல்டர் கலெக்ட் பண்ணலாங்க. பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரி தனசீலன் பேட்லேருந்து. யாருக்கா ஸ்லோ யாருக்கனால கம்பேக் டாட் பால். லாஸ்ட் 2 இந்த ஓவரில் தாரியோட்டி கோயிலாகில் ஸ்டாப் டீப்பில் சிங்கிள் மட்டும். போன மாதிரி ஒரு ஒயிட் எக்ஸ்டென்ட்ல சான்ஸ் ஃபார் கேட்ச். முக்கியமான 2 விக்கெட் இந்த ஓவரில் எடுத்திருக்காருங்க நந்தி. 2 பவுண்டரி போனாலுமே முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங். 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க தோனி சிசி. 3 ஓவருக்கு ஸ்கோர் 33 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க தோனி சிசி. போன ஓவர் சிறப்பாக போட்டிருக்காரு நந்தி. பவுலிங் எல்லாம் அகைன் புஷ்பராஜ் ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஓவரை 6 ரனில் போட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒயிடாக போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 1 3 ஷாட் அக்ராஸ் கொடுத்து கரெக்டாக பிக் பண்ணார். டிஸ்டன்ஸ் ஓய்யோ நல்லா எஃபர்ட் இருந்தாலுமே பவுண்டரி போயிடுச்சுங்க. தனசீலன் பேட்லேருந்து 2வது பவுண்டரி. ஸோ போன ஓவரில் ஒரு பவுண்டரி தொடர்ந்து. செகண்ட் ஒன் அதே ஷாட் சரியா போல. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல ஃபீல்டர் எங்க சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் பிரதாப் போன போல வைடாக போட்டு இந்த ஓவரில் மட்டும் 2 எக்ஸ்ட்ராஸ் தெளிவாக குட் லைன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்டார்ட் பால். லெக் கட்டர் வேரியேஷன் லெக்கில் போட்டு போயிருக்கு. ஐஸில் ஒரு சிங்கிள். லெக் கட்டர் வேரியேஷன் அகைன் டாட் பால். யார்கர் டெலிவரி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. யார்கரை கண்ட்ரி சைடில் ஒரு சிங்கிள். இந்த ஓவரில் பவுண்டரி பண்ணாலுமே இம்ப்ரெசிவாக போட்டுருக்காருங்க புஷ்பா. 4 ஓவருக்கு ஸ்கோர் 42 ரன் வந்திருக்கு. டாப்பே ஃபர்ஸ்ட் பால் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க. நல்லா கேட்சுங்க. முக்கியமான 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க தோனி சிசி. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் கனிஷ்
யாருக்கு ஷாட்டுங்க. ஸ்லாட்ல இருந்த பந்து தெளிவாக வெளியே கிளியர் பண்ணியிருக்காங்க. பிரதாப்போட பேட்டில் 2 6 வந்துருக்கு. நல்ல ஷாட். ஆறுன்னு சொல்லலாம். அப்பு யார்கர் டெலிவரி, நல்லா ரிவெஞ்ச் டெலிவரின்னு சொல்லலாம். டாட் பால், ஃபுல் டாஸ் டெலிவரி, கிஃப்டட் பால்னே சொல்லலாம். தெளிவாக வெளியே கிளியர் பண்ணியிருக்காருங்க. பிரதாப்போட பேட்டில் 3 6 வந்துருக்கு. இந்த ஓவர் மட்டும் 2 6 வந்துருக்கு. ஷார்ட் பால் டைமிங் இருந்துச்சு, வர விட்டு கவர்ஸ் மேலே தூக்கி விட்டுருக்காரு. கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். யாஸ் கிளியர் ஆயிருக்குங்க. இந்த ஓவர் மட்டும் 3 6 வந்துருக்கு. எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டு இருக்காரு பிரதாப். 5 ஓவருக்கு ஸ்கோர் 63 வந்துருக்கு. போன ஓவரில் மட்டும் 21 வந்துருக்கு. பவுலிங் எல்லாம் விக்கி பால் ஒயிடாக போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க. ஸ்டோன் ரீ பால் நல்லா ஷாட்ங்க. கரெக்டாக பிக் பண்ணாரு. கணேஷோட பேட்டில் முதல் 6. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஸ்லோயர் டெலிவரி, டாட் பால். போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால் மட்டும் 2 6 வந்துருக்கு. பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டாஸ் டெலிவரி, இதில் ஃபீல் இருக்காரு. லைட்டாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே 2 ரன்ஸ். ஓவத்தில் கனெக்ட் பண்ணல, இங்கே அடிக்கலைங்க. இந்த பால் 3 ரன் நினைக்கிறேன். அப்படியே கிளியர் பண்ணியிருக்காருங்க. பிரதாப்போட பேட்டில் நிறைய 6 வந்துருக்கு. இப்போ வரைக்கும் 4 6 வந்துருக்கு. நல்லா பேட்டிங், ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு போறாரு. லெக் டெரிவேஷன் கரெக்டாக கிஸ் பண்ணல. கிராண்டட் வானுங்க. ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து அப்படியே வெளியே கிளியர் பண்ணியிருக்காருங்க. கடைசி போல 6ஓட முடிக்கிறாங்க. நல்லா பேட்டிங் பிரதாப்ட இருந்து. ஒரு கேமியோ ரோல ப்ளே பண்ணி போறாங்க. தோனி சிசி 6 ஓவருக்கு 94 தான் இருக்காங்க. ஆர்எக்ஸ் 95 ரன் ஆனும். நல்ல ஸ்கோர் என்கிற ரவுண்டு சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஆர்எக்ஸ் ஸ்ட்ரைக்ல கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்ல பெருமாள். பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவரா போட தனசீலன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் எட்ஜ், பேக்ல கிராண்டட் 1 நினைக்கிறேன். கடைசி 3 பால் வைடா போட்டுருக்காருங்க. ஃபுல் டாஸ், ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. பவர் பிளே, டீப்ல யாருமே இல்லை. பவுண்டரி, கார்த்திகோட பேட்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஷார்ட் பால் டைமிங் இருந்துச்சுங்க. காவாஸ்க்கு மேலே 1 பவுன்ஸில் பவுண்டரி. அதே டைரக்ஷனில் பேக் டு பேக் பவுண்டரி கார்த்தியோட பேட்லேருந்து. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ், டாட் பால். ட்ராக் பேட்ல கண்டு இல்லை. விக்கெட் சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. பவுலிங்கில் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போயிருந்தது. செகண்ட் ஒன் குட்ல டெலிவரி, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நல்லா கம் பேக், டாட் பால். ஸ்டார்டிங் ஆக்சுவலாக போன ஒரு 6 போயிருந்தது ஆஃப் சைடில். டிஸ்டன்ஸ் போனால் 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. ஸோ 6 ஓவர் பவுண்டரி கார்த்திகோட பேட்லேருந்து. மீட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கு. டீப்ல ஃபீல் இருக்காங்க. அந்த நல்ல ஸ்டாப் டீப்ல. இன்னொரு சிங்கிள் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பவர் பிளேவில் ஸ்கோர் 30 ரன் வந்திருக்கு. அடுத்த 4 ஓவருக்கு 65 ரன் தேவை. நிறைய பிரிச்சு ஆடணும். ஸோ ரெக்கார்ட் ரன் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 16 ரன் தேவை. யூஸ் பண்ணுவாங்க பார்ப்போம். பெரிய ஷாட் ஐயா போயிருக்கு. சான்ஸ் வா. டீப்ல ஃபீல் இருக்காங்க. விக்ரம் ஆசால்ட்டா விட்டுருக்காருங்க. எங்க சிங்கிள் மட்டும். அவுட் சைட் ஏஜ் கீப்பர் எடுக்கல. கிராண்டட் 1 நினைக்கிறேன். எஸ், கிராண்டட் 1. கிளியர் ஆயிருக்கு நினைக்கிறேன். பாயிண்ட்ல பவுண்டரி கொடுத்துருக்காரு அம்பையர். மோருக்கு ஸ்கோர் 36 ரன் வந்திருக்கு. போனால பவுண்டரி போனாலுமே 6 ரன்ல போட்டுருக்காருங்க பிரதாப். நல்ல பவுலிங். பவுலிங்கில் ஸோ அடுத்த 18 இன்னும் 64 ரன் தேவை. 59 ரன் தேவை. டெலிவரி, டாட் பால், கன்சீவ் 3 டாட்ஸை போட்டுருக்காருங்க. நல்ல பவுலிங்.
டாஸ் பேட்டில் கரண்ட் இல்லை, டாட் பால். ஸோ இந்த போட்டு நிறைய டாட்ஸ் போட்டிருக்காருங்க. லாஸ்ட் 2 அவ்வளோ ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஃபீலர் கைக்கே கம்ஃபர்டபுளாக கேட்ச் எடுத்துருக்காருனால கேட்ச் அடிப்பில். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க அலெக்சாண்டர். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் நந்தி. டாஸ் பேட்டில் கரண்ட் இல்லை. சிங்கிள் மட்டும். 4 ஓவருக்கு ஸ்கோர் 41 ரன் வந்திருக்கு. அடுத்த 12க்கு 54 ரன் தேவை. பவுலிங்கில் நியூ பாலர் கணேஷ் வந்திருக்காரு. நிறைய பெரிய ஷாட் ஆடணும் பேசிட்டு இருக்கும் போதே பெரிய ஷாட்டாக டிஸ்டன்ஸ் போலுங்க. ஷார்ட்டாக ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருந்தா பவர் கொடுத்துருந்தா மேபி கிளியர் ஆகிருக்கும். செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க அலெக்சாண்டர். பேட்டில் பட்டுருங்க. 4th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க அலெக்சாண்டர். பெரிய ஓப்பன் ஃபீல்டர் வந்தாலுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. பவுலிங்கில் அறிவு வந்திருக்காரு. கடைசி ஓவர் ஒன்ஸ் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். ஸ்டாம்பில் பட்டிருக்கு. இந்த மேட்சோட கடைசி பால். ஸோ இந்த மேட்சை தோனி சிசி வின் பண்ணுறாங்க.